பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: வழியை போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான் என்பதாக. உங்கள் வேலையை பாருங்கள், மைண்ட் யுவர் பிஸ்னஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சாலமோன் ஞானி தேவ ஞானத்தினால் நிறைந்து எழுதின ஆலோசனையாய் மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் காணப்படுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று மத்தேயு 5:9 கூறுகிறது. உண்மையான நோக்கத்தோடும் எந்த சுய நோக்கங்களும் வெறுப்புகளும் இல்லாதபடி மற்றவர்களை ஒப்புரவாக்கி அவர்களை சமாதானம் பண்ணுவது இயேசுவின் குணாதிசயமாய் காணப்படுகிறது. அது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் நிச்சயமாக காணப்பட வேண்டும். அதே வேளையில் சுய நோக்குடனும் மேட்டிமையான சிந்தையுடனும் நமக்கு தேவையில்லாத அடுத்தவர் வழக்குகளில் தலையிடுவது வழியே போகிற நாயின் காதை பிடித்து இழுப்பது போலானது. அவ்வாறு செய்யும்போது நாயின் கடிபட்டு வேதனைப்படுவது போல காரணமில்லாத சமாதான கேடுகளையும் ஆபத்துகளையும் விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒப்பாக காணப்படுகிறது. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர்களுக்கு அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராய் ஆண்டவர் காணப்பட்டார். அப்பொழுது அந்த ஜனக்கூட்டத்தில் ஒருவன் ஆவிக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்தாதபடிக்கு இயேசுவை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு இயேசு, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று கூறினார். அதிலிருந்து ஆண்டவர் தனக்கு தேவையில்லாத காரியங்களில் தலையிடவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. யோசபாத் என்ற யூதாவின் ராஜா கர்த்தருக்கு பயந்தவன். ஆனால் கர்த்தரை வெறுக்கிற ஆகாப் ராஜாவுக்கு உதவி செய்யும்படிக்கு தனக்கு தேவையில்லாத ஒரு யுத்தத்திற்கு அவனோடே கடந்து சென்றான். மிகாயா என்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசி எச்சரித்த பின்பும் அவனோடே கூட யுத்தத்திற்கு சென்றான். ஆகையால் சீரியர்கள் அவனை கொலை செய்ய நெருங்கினார்கள். அந்த வேளையில் யோசபாத் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டான். ஆகையால் கர்த்தர் அவனை தப்புவித்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு தேவையில்லாத மிஞ்சின காரியங்களில் ஒருபோதும் தலையிடாதிருங்கள். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவையும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சங்கீதம் 131:1 தாவீது கூறியது போல தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இந்நாட்களில் ஜனங்களும் தேசத்தின் தலைவர்களும் தங்களுக்கு தேவையில்லாத காரியங்களில் தலையிட்டு வழியே போகிற வம்புகளை விலை கொடுத்து வாங்கி அது நிமித்தம் சமாதானத்தை இழந்து அவமானப்பட்டு கலங்கி போய் நிற்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் அவ்வாறு காணப்படாமல் இருக்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையில்லாத காரியங்களில் தலையிட்டு சமாதானத்தை இழந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் காத்தருளுவீராக. இவர்கள் வம்புகளை விலை கொடுத்து வாங்காதபடிக்கு தாழ்மையோடு உம்மை சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தியை கட்டளையிடும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தளிக்கிறேன். கண்மணி போல காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.